முக்தி ரஞ்சன் ரே. இவருக்கு 30 வயசு ஆகுது. ஒடிஷால பத்ரக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பகுதி தான் துசுரி. இந்த பகுதியில குலைப்படான ஒரு சின்ன கிராமம் இருக்கு. ரொம்ப ரிமோட் வில்லேஜ். எந்த அளவுக்கு ரிமோட் வில்லேஜ்னா எந்த அளவுக்கு சின்ன கிராமம்னா 2011 சென்சஸ் படி இந்த கிராமத்துல இருந்ததே 610 பேர் மட்டும்தான். அவ்வளவு சின்ன கிராமம் அது. அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் ரஞ்சன் ரே. ரஞ்சன் ரே என்னதான் ஒடிஷாவை சேர்ந்தவரா இருந்தாலும் பெங்களூர்ல தான் வேலை செய்யறாரு. பெங்களூர்ல மல்லேஸ்வரத்துல ஒரு மால்ல இருக்க துணி கடையில வேலை செய்யறாரு போல. அதுவுமே நல்ல வேலை தான். டீம் லீடர் போல. ஆக்சுவலா மனுஷன் சிங்கிள். இவருக்கு இன்னும் கல்யாணம்லாம் ஆகல. வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. வர டிசம்பர் மாசத்துக்குள்ள பையனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறது தான் பிளானே. ஆனா ஆள் அவ்வளவு லேசா சிக்க மாட்டாப்ல. ஏன்னா ஊருக்கு வந்து 2 வருஷம் ஆச்சான். வயசு வேற 30 தாண்டி போயிட்டு இருக்கு. அதனால டிசம்பர் மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சே ஆகலான்ற தீர்மானத்துல இருக்காங்க. அப்பதான் ரஞ்சன் ரே திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஊருக்கு வராரு. தேதி செப்டம்பர் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட அழுது கதறாரு. அம்மா, என் கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு நான் கொன்ட்டேன், துண்டு துண்டா வெட்டிட்டேன்றாரு. அவங்க அம்மாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, என்ன பண்றதுன்னு புரியல. பையனை அன்னைக்கு நைட்டு சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறாங்க, தூங்க வைக்கிறாங்க. காலையில எழுந்து பார்த்தா பையன் வீட்டுல இல்ல. பையனை காணும். எங்கன்னு தேடி பார்த்தா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு காட்டுல இருக்க மரத்துல தூக்குல தொங்கிட்டு இருக்காரு ரஞ்சன் ராய். எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா முழுக்க பேசு பொருளான பெங்களூரு ஃப்ரிட்ஜ் கேஸ் பத்தி தான் பேச போறோம். நிறைய பேருக்கு அந்த கேஸை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனா ரீசெண்டா அந்த வழக்குல நடந்த அப்டேட்ஸை பத்தி தான் முக்கியமா பார்க்க போறோம். ஆக்சுவலா பெங்களூர்ல மகாலட்சுமின்னு ஒரு 29 வயது பொண்ணை 59 துண்டுகளா வெட்டி ஃப்ரிட்ஜ்ல அடைச்சு வச்சுட்டு கொலைகாரம் போயிருப்பான். அப்படி தப்பிச்சு போன கொலைகாரனே அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்திருப்பான். அதுவும் முக்கியமா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட டைரியில சில விஷயங்களை எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணியிருப்பான். அந்த டைரியில அவன் என்னென்னலாம் எழுதி வச்சிருந்தான். அது மட்டும் இல்லாம கடந்த சில நாட்களா நிறைய விஷயங்களை அவங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லியிருப்பான். அவனோட தம்பி, கசின் பிரதர், அம்மான்னு நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பான். இவங்க எல்லார்கிட்டையும் கொலைகாரன் என்ன சொன்னா, இப்ப இந்த வழக்கு எந்த நிலையில இருக்கு போன்ற எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மகாலட்சுமி வயசு 29. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு. ஒரு குழந்தையும் இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு கணவன் கூட ஏதோ பிரச்சனை காரணமா இவங்க கணவனையும் குழந்தையும் விட்டு தனியா பிரிஞ்சு வாழ்றாங்க. பெங்களூர்ல தான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காரு. அவரோட பேரு ஹுக்கும் சிங். ஹுக்கும் சிங்கும் அவரோட மனைவியும் வாழ்ந்துட்டு வர வீட்டுல தான் இவங்களும் போய் தங்குறாங்க. இந்த சூழல்ல மறுபடியும் மகாலட்சுமிக்கும் அவங்க தம்பிக்கும் சண்டை வருது. சோ மகாலட்சுமி என்ன பண்றாங்கன்னா, பெங்களூர்ல இருக்க வயாலிகாவால தனியா ஒரு வீடு எடுத்து, ஒரு 1 BHK வீடு எடுத்து தங்கிட்டு வராங்க. கடந்த 5 மாசமா வாடகை வீட்டுல தான் தனியா தான் தங்குறாங்க. அவங்க தம்பி வந்து சண்டைக்கு பிறகு ஈஸ்ட் பெங்களூரோட புறநகர் பகுதியில குஜூர்னு ஒரு கிராமம் இருக்கு, அங்க ஷிஃப்ட் ஆயிடுறாரு. இப்படியே 5 மாசம் ஓடிடுது. இந்த சூழல்ல தான் செப்டம்பர் 21ஆம் தேதி சனிக்கிழமை ஹுக்கும் சிங்க்கு ஒரு கால் வருது. யார் கால் பண்றாங்கன்னா, மகாலட்சுமி வயலிகாவால ஒரு வீட்டுல தனியா தங்கி இருந்தாங்கன்னு சொன்னல, அந்த வீட்டோட ஓனர் கால் பண்றாங்க. இங்க பாருப்பா, உங்க அக்காவோட வீட்டுல இருந்து ஒரு கெட்ட வாடை வருது. வீடு வேற வெளியே பூட்டப்பட்டிருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா ரொம்ப நாத்து அடிக்குதுன்னு சொல்றாங்க. என்ன ஆச்சுன்னு வந்து பாருங்கன்னு சொல்றாரு. உடனே ஹுக்கும் சிங் என்ன பண்றாருன்னா, அவங்க அம்மா மீனாக்கும் அவரோட அக்கா ராணாக்கும் கால் பண்றாரு. ராணா தான் இவங்க 2 பேரை விட மூத்தவங்க. மகாலட்சுமி ஹுக்கும் சிங்கை விட மூத்தவங்க. சோ ராணாவும் அவங்க அம்மா மீனாவும் என்ன பண்றாங்க, மகாலட்சுமியோட வீட்டுக்கு போறாங்க. ஒரு ஸ்பேர் கீயை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே இருக்க பூட்டை திறக்கிறாங்க. வீட்டை திறந்து பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து ரத்தம் ஒழுவிட்டு இருக்கு. அந்த வீடே ஏதோ அலங்கோலமா இருக்கு, களைச்சு போட்ட மாதிரி இருக்கு. நாத்தம் குடல புடுங்குது. பொறுமையா அந்த ஃப்ரிட்ஜை திறந்து பாக்குறாங்க. உள்ள அவங்க பொண்ணு மகாலட்சுமி 59 துண்டுகளா கிடக்குறாங்க. இந்த வழக்கை பத்தி பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு தெரிஞ்ச உடனே இந்த வழக்கு மிகப்பெரிய பேசு பொருளா மாறுது. அதனாலே இந்த கேஸ் ஹை ப்ரொஃபைல் கேஸா மாறிடுச்சு. இந்த கேஸ் மேல எந்த அளவுக்கு பிரஷர் இருந்ததுன்னா, இந்த கேஸோட அப்டேட்ஸ் ஹோம் மினிஸ்டர் கொடுத்தாருங்க. பிரஸ்க்கு முன்னாடி ஹோம் மினிஸ்டர் கொடுத்தாருங்க. We have already collected lot of information, lot of clues, and one individual has also been they say he's the one, but unless we collect more information, we can't really say. ஏன் போலீஸ் கமிஷனர் பி தயானந்தா பிரஸ் முன்னாடி என்ன சொன்னார்னா, நாங்க பிரைம் சஸ்பெக்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அவனை பிடிக்கிறதுக்காக 4 தனிப்படலாம் அமைச்சிட்டோம். ஆளு ஒடிஷாவை சேர்ந்த ஆளு போல. சோ கர்நாடகால இருந்து 4 டீம் கிளம்பி ஒடிஷாக்கு போறாங்க. இதை தவிர வேற எந்த டீடைலும் எங்களால இப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. Suspect has already been identified. We have to physically arrest him. Only then we will know further details. At this stage, if I tell anything, it will be to the benefit of the accused, not to the public. So
I restrained from giving any further details. I told what I need to say. பிரைம் சஸ்பெக்டோட டீடைல்ஸை முதல்ல பிரஸ்ல சொல்லனாலும் பிரைம் சஸ்பெக்ட போலீஸ் எப்படி முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்றத பார்ப்போம். இந்த வழக்குல போலீஸ் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க பாடியை ரெக்கவர் பண்றாங்க. பெங்களூரு சிவாஜி நகர்ல இருக்க பவுரிங் ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம்லாம் நடக்குது. போஸ்ட்மார்ட்டத்துல முதல்ல அந்த 59 பீசஸையும் ஒன்னு சேர்க்கிறாங்க. மகாலட்சுமியோட பாடியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இதுல போலீஸ்க்கு என்ன தெரிய வருதுன்னா மகாலட்சுமிய குத்தி தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அவங்களோட செஸ்ட்லயும் அவங்களோட வயிற்றுலயும் கொலைகாரன் கத்திய வச்சு ஆழமா குத்தி இருக்கான். இதனாலதான் அவங்களோட உயிர் முதல்ல பிரிஞ்சிருக்கு. அதற்கு பிறகுதான் கொலைகாரன் மகாலட்சுமியோட உடலை துண்டு துண்டா வெட்டி இருக்கான். ரெண்டாவது விஷயம் என்னன்னா மகாலட்சுமியோட வாடகை வீடு ரொம்ப கிளீனா இருக்கு. அங்க பெருசா ரத்த கரைகள் இல்ல. அதனால போலீஸ் என்ன சஸ்பெக்ட் பண்றாங்கன்னா ஒன்னு கொலைகாரன் கொலைக்கு பிறகு வீட்டை சுத்தமா கழுவி இருக்கணும், சுத்தமா கிளீன் பண்ணி இருக்கணும், இல்ல கொலைய வேற இடத்துல செஞ்சிருக்கணும், வேற இடத்துல மகாலட்சுமியோட உடலை துண்டு துண்டா வெட்டி இருக்கணும். அதற்கு பிறகு அந்த பொண்ணோட வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜ்லயே பாடி பார்ட்ஸா அடைச்சு வச்சிருக்கணும். அண்ட் இந்த வழக்குல இருந்த இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா டேட் ஆஃப் கிரைம், அதாவது கொலை செய்யப்பட்ட நாளை போலீஸால முதல்ல எக்ஸாக்ட்டா கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா உடல் பாகங்கள் எல்லாமே ஃப்ரீசருக்குள்ள இருந்திருக்கு. சோ பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா டீகம்போஸ் ஆகல. அதனால எத்தனை நாளைக்கு முன்னாடி மகாலட்சுமி கொல்லப்பட்டாங்கன்னு போலீஸால சொல்ல முடியல. முதல்ல போலீஸ் என்னவோ மகாலட்சுமியோட உடல் கிடைக்கிறதுக்கு 1-2 நாளைக்கு முன்னாடி தான் கொலைகாரன் மகாலட்சுமியை கொன்னு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்க டீடைல்ஸை வச்சு பார்க்கும்போது அவங்களால எக்ஸாக்ட் டேட்டை கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் போலீஸ் மகாலட்சுமியோட உடல் இருந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. சீஸ் பண்ணி FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி கிட்ட கொடுத்துட்டாங்க. சோ தட் அவங்க ஏதாவது எவிடன்ஸ் கண்டுபிடிச்சா சொல்லுவாங்கன்றதுக்காக தான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே போலீஸ் அடுத்த கட்டமா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மகாலட்சுமிக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட தம்பி, அம்மா, அக்கா, கணவன் எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் மகாலட்சுமி மல்லேஸ்வரத்துல இருக்க ஒரு துணி கடையில வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. ஒரு 4-5 மாசமா தான் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கடைக்கும் போலீஸ் போய் எல்லாரையும் விசாரிக்கிறாங்க, எல்லா ஸ்டாஃப்ஸையும் விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணையில போலீஸ்க்கு தெரிய வந்தது என்னன்னா மகாலட்சுமியோட கணவருக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு. அவர் தான் முக்தி ரஞ்சன் ரே. முக்தி ரஞ்சன் ரே மகாலட்சுமி வேலை செய்யற அதே கடையில தான் வேலை செய்யறாரு. இவங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கிறதா, கள்ள தொடர்பு வச்சிருக்கிறதா மகாலட்சுமியோட கணவர் சொல்றாரு. அவன் கொஞ்சம் கோவக்காரன் வேற, அவன் மேலதான் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு மகாலட்சுமியோட கணவர் சொல்றாரு. மகாலட்சுமியோட கணவருக்கும் ஏற்கனவே பிரச்சனை. அந்த பிரச்சனைனாலதான் 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. அதனால மகாலட்சுமியோட கணவர் சொல்றது பொய்யா கூட இருக்கலாம் இல்லையா, யாருக்கு தெரியும். சோ போலீஸ் என்ன பண்றாங்க மகாலட்சுமியோட கணவர் சொன்னது உண்மையா இல்லையா என்பதை அவங்க வேலை செய்யற இடத்துல விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா செப்டம்பர் 2ஆம் தேதியில இருந்தே 2 பேருமே வேலைக்கு வரலன்னு தெரிய வருது. மகாலட்சுமியும் வேலைக்கு வரல, ரஞ்சன் ரேவும் வேலைக்கு வரல. செப்டம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துணி கடைன்றதுனால அன்னைக்கு கடை கண்டிப்பா ஒர்க் ஆகும். யூசுவலா பாத்தீங்கன்னா இந்த துணி கடையில வேலை செய்யறவங்களாம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா ஒர்க் பண்ணியே ஆகணும். அதுக்கு பதிலா வீக் டேஸ்ல என்னைக்காவது ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம். அதனால அந்த வாரத்துக்கு மகாலட்சுமி என்னைக்கு வீக் ஆஃப் எடுத்திருக்காங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை எடுத்திருக்காங்க. அதே நாள் அன்னைக்கு தான் ரஞ்சன் ரேவும் வீக்லி ஆஃப்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு. சோ செப்டம்பர் 2ஆம் தேதி 2 பேருக்குமே வீக்லி ஆஃப். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இவங்க 2 பேருமே கடைக்கு வரவே இல்ல. ரஞ்சன் ரே ஆள் எங்கன்னே தெரியல. ஆளை பத்தி விசாரிச்சா என்ன சொல்றாங்கன்னா அந்த பையன் கொஞ்சம் கோவக்கார பையன் தான் கடையில வேலை செய்யற ஆட்களும் சொல்றாங்க. உடனே போலீஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரஞ்சன் ரேவை சுத்தி அவங்களோட விசாரணை வளையத்தை ஆரம்பிச்சாங்க. ரஞ்சன் ரே எந்த ஊரை சேர்ந்தவன், அவன் யார் யார் கூட எல்லாம் போன் பேசியிருக்கான், அவனோட சொந்தக்காரங்க எல்லாம் யார் யாரு, அவங்க எந்தெந்த ஊர்ல எல்லாம் வேலை செய்யறாங்க, இப்படி ரஞ்சன் ரேவை சுத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். அப்ப அவனோட CDR டீடைல்ஸ், கால் டீடைல்ஸ் ரெக்கார்ட் மகாலட்சுமியோட மேட்ச் ஆக ஆரம்பிச்சது. அவங்க 2 பேரும் அடிக்கடி கால் பண்ணிருக்காங்க, மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்காங்க, சாட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த CDR டீடைல்ஸ் வச்சு ரஞ்சன் ரேயோட தம்பியை கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். அப்போ போலீஸ்க்கு என்ன தெரிய வருதுன்னா ரஞ்சன் ரேயோட தம்பி ஹெப்பகோடியில தான் இருக்காரு. ஹெப்பகோடி பெங்களூரோட புறநகர் பகுதியில இருக்க ஒரு ஏரியா. சோ அவரை ட்ராக் டவுன் பண்றாங்க போலீஸ். அவரை விசாரிக்கும் போது போலீஸ்க்கு என்ன தெரிய வருதுன்னா ரஞ்சன் ரே அவரோட தம்பிக்கு கால் பண்ணிருக்காரு. அவரோட தம்பி கிட்ட தான் செஞ்ச கொலையை பத்தி ஒத்துட்டு இருக்காரு. அதாவது மகாலட்சுமியை கொன்னு துண்டு துண்டா வெட்டினதை பத்தி கன்ஃபெஷன் கொடுத்திருக்காரு. சோ போலீஸ் இப்பதான் இந்த கேஸை ட்ராக் டவுன் பண்றாங்க. இந்த கொலையை பண்ணது கண்டிப்பா ரஞ்சன் ரே தான். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னதான் இந்த கேஸ்ல ரஞ்சன் ரே தான் பிரைம் சஸ்பெக்டா இருந்தாலும் போலீஸ் இந்த டீடைல சஸ்பெக்டோட ஐடென்டிஃபிகேஷன் டீடைல வெளியே விட விரும்பல. ஏன்னா சஸ்பெக்ட் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருக்க தகவல் படி தொடர்ந்து அவனோட பிளேசஸ் மாத்திட்டு இருக்கான். அதனால அவனை ஒழுங்கா பிடிச்சாகணும், அவனை விசாரிச்சாகணும். அதுக்கப்புறம் தான் எதுனாலும் கன்ஃபார்மா பிரஸ் கிட்ட சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் போலீஸ் கிட்ட இருக்கிறது எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் மட்டும் தான். அதனால போலீஸ் பிரஸ் கிட்ட பெரிய அளவுக்கு எந்த டீடைல்ஸும் கொடுக்காம ஒடிஷாக்கு சஸ்பெக்ட தேடி போறாங்க. போலீஸ்க்கு சஸ்பெக்ட கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. ஏன்னா அவங்க வீட்டோட எக்ஸாக்ட் அட்ரஸ் போலீஸ் கிட்ட இல்ல. அதனால போலீஸ் ஒடிஷால சஸ்பெக்ட தேடிக்கிட்டே இருக்கும் போது தான் சஸ்பெக்டே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டான்ற தகவல் போலீஸ்க்கு கிடைக்குது. சின்ஸ் ரஞ்சன் ராய் தற்கொலை பண்ணிக்கிட்டது ஒடிஷால இருக்க சின்ன கிராமமான குலேபடா என்பதனால அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க போலீஸ் இந்த சூசைட் கேஸ் சம்பந்தமான எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட்
கலெக்ட் பண்ணிட்டாங்க. என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரஞ்சன் ரேயோட வீட்ல இருந்து ஒடிஷா போலீஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னா, சாகறதுக்கு முன்னாடி ரஞ்சன் ரே ஒரு டைரியில அவர் செஞ்ச கொலையை பத்தி கன்ஃபெஷன் எழுதி வச்சிருக்காரு. இங்கிலீஷ்லயும் அவரோட தாய்மொழியான ஒடியாலையும் எழுதி வச்சிருக்காரு. அதுவும் முக்கியமா கொடூரமான கொலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஒடியால எழுதி வச்சிருக்காரு. இதை தவிர ரஞ்சன் ரேயோட ஒரு லேப்டாப்பையும் மொபைல் போனையும் போலீஸ் ரெக்கவர் பண்ணிருக்காங்க. அந்த லேப்டாப்ல ரஞ்சன் ரே அண்ட் மகாலட்சுமி சம்பந்தமான சில போட்டோஸும் சில வீடியோஸும் இருக்கிறதா சொல்றாங்க. இதை தவிர ரஞ்சன் ரே டியூஸ்டே நடுராத்திரி அவங்க அப்பாவோட ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு தான் வீட்ல இருந்து கிளம்பி இருக்காரு. சோ அந்த மோட்டார் பைக் கிரைம் சீன்ல கிடைச்சிருக்கு. அதையும் ரெக்கவர் பண்ணிருக்காங்க போலீஸ். இந்த எல்லா எவிடன்ஸையும் இப்ப பெங்களூர் போலீஸ் என்ன பண்ணணும்னா, ஒடிஷா கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டு அவங்க இந்த எவிடன்சஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பெங்களூருக்கு வரணும். சரி, ரஞ்சன் ரே எதுக்காக மகாலட்சுமியை கொலை பண்ணாருன்னா, அதுக்கான காரணம் அவரோட கசின் பிரதர் சத்யான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இருந்தே கிடைக்குது. இன்ஃபேக்ட் ரஞ்சன் ரே சாகறதுக்கு முன்னாடி, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைரியில அவர் செஞ்ச கொலையை பத்தி எழுதி வச்சார்ல, அதை விட அதிக விஷயங்கள் சத்யா தான் சொல்றாரு. சத்யா வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இவர் ஒடிஷால இருக்க பெர்ஹாம்பூர்ல தான் படிச்சுட்டு வராரு. ரஞ்சன் ராய் மகாலட்சுமியை கொலை பண்ணார்ல, கொலை பண்ண உடனே அவர் என்ன பண்றாரு, பெங்களூரை விட்டு தப்பிச்சிடுறாரு. ஸ்ட்ரெயிட்டா அவர் எங்க வராருன்னா பெர்ஹாம்பூருக்கு தான் வராரு. அங்க அவரோட தம்பி சத்யாவை மீட் பண்றாரு. அவரோட தான் அடுத்து 10ல இருந்து 12 நாட்கள் தங்குறாரு. இங்க அவர் சத்யா கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பொண்ணை நான் கொலை பண்ணணும்னே நினைக்கலப்பா, அந்த பொண்ணு ரொம்ப நாளா என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா, என்கிட்ட இருந்து பணம் நகைகள் எல்லாத்தையும் பறிச்சிட்டு இருந்தா. கிட்டத்தட்ட 7ல இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் மகாலட்சுமிக்காக செலவு பண்ணிட்டேன். மகாலட்சுமி பயங்கர டார்ச்சர் பா. என் ஃப்ரெண்ட்ஸோட என்ன தனியா கூட இருக்க விட மாட்டா. ஏன் ரீசெண்டா நானும் அவளும் கேரளா கூட போனோம். அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இவன் என்ன கடத்திட்டு வந்துட்டான்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. போலீஸும் என்ன பொல்லகாட்டு கட்டிட்டாங்க. செப்டம்பர் 3ஆம் தேதி என்ன கத்தி முனையில வச்சு அவதான் மிரட்டினா. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணா. அப்படி பண்ணலனா என்ன கொன்னுருவேன், பெங்களூர்ல இருக்க என்னோட தம்பியை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினா. அதனாலதான் கோவத்துல அவளை கழுத்தை நெரிச்சு நான் கொன்னுட்டேன். நான் அவளை கொல்லும் போது வேணும்ட்டே கொல்லல, என்னோட சென்ஸ்லயே இல்லப்பா அப்படின்னு ரஞ்சன் ரே அவரோட கசின் பிரதர் சத்யா கிட்ட சொல்லியிருக்காரு. நீங்க நினைக்கலாம், என்னடா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மகாலட்சுமி கத்தியால குத்தப்பட்டு தான் இறந்திருக்காங்கன்னு கூறப்படுது, ஆனா இவர் என்ன மகாலட்சுமியை கழுத்தை நெரிச்சு கொன்னதா சொல்றாரு. ஆக்சுவலா என்னன்னா, ரஞ்சன் ரே எல்லார்கிட்டயும் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் ஆத்திரத்துல மகாலட்சுமியை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டேன்றதுதான். ஈவன் அவரோட டைரி நோட்ஸ்லயும் அதுதான் இருக்கு, மகாலட்சுமியை கழுத்தை நெரிச்சு கொன்னதா தான் இருக்கு. பட் மகாலட்சுமியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேற சொல்லுது, அவங்க கத்தியால குத்தப்பட்டு கொல்லப்பட்டதா சொல்லுது. அண்ட் சத்யா சொன்ன அதே விஷயத்தை தான் ரஞ்சன் ரேயோட அம்மாவும் சொல்றாங்க. ரஞ்சன் ரேயோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என் பையனோட செயின் மோதிரம்லாம் அவ புடிங்கிட்டாப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி, ரஞ்சன் ரே சாகறதுக்கு முன்னாடி அவரோட டைரியில சில விஷயங்களை எழுதி வச்சார்ல, அதுல என்ன இருக்குன்னா, முதல்ல எனக்கு மகாலட்சுமியை பிடிச்சதுதான், ஆனா போக போக அந்த பொண்ணு என் மேல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா, என்ன பிசிக்கலா அபியூஸ் பண்ணா, என்ன திருமணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினா. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியல, ஆல்ரெடி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், அதனாலதான் கோவத்துல கொன்னுட்டேன்னு எழுதி வச்சிருக்காரு. இதை தவிர சத்யா இன்னொரு டீடைல் என்ன சொல்றாருன்னா, ரஞ்சன் ரே என்ன நினைச்சிருக்காருன்னா, மகாலட்சுமியோட உடலை வெட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சதுனால அது அப்படியே அழுகாம இருக்கும்னு நினைச்சிருக்காரு. 3 மாசம் கழிச்சு திரும்பி பெங்களூருக்கு வந்து மகாலட்சுமியோட வீட்டுக்கு போய் இந்த உடல் பாகங்கள் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிடலாம் நினைச்சிருக்காரு. ஆனா ஃப்ரிட்ஜ்ல இருக்க டெம்பரேச்சர் கூலிங் பத்தாம மகாலட்சுமியோட உடல் பாகங்கள் ஆல்ரெடி அழுக ஆரம்பிச்சிருச்சு, அதுல புழு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாத்தம் பரவி வாட வெளியே வந்ததுனால கேஸும் வெளியே வந்துருச்சு. இல்லனா ஸ்ரத்தா கேஸ் மாதிரி பல மாதங்கள் கழிச்சு தான் இந்த கேஸும் வெளியே வந்திருக்கும். அண்ட் ரஞ்சன் ரே அவரோட டைரி நோட்ஸ்ல மென்ஷன் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னா, அவளை கொன்ன உடனே நானும் செத்துறணும்னு நினைச்சேன், பட் அதற்கான சரியான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல, அதனாலதான் நான் சாகலன்னு சொல்றாரு. சோ மோஸ்ட்லி இந்த கேஸ் அவ்வளவுதான் க்ளோஸ்ட்னு நினைக்கிறேன். இன்னும் பெங்களூர் போலீஸ் ஒடிஷால இருந்து சில எவிடன்சஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இன்னும் சில கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்கேயும் பண்ணிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரஞ்சன் ரேக்கு என்ன வேணா நடந்திருக்கலாம், மகாலட்சுமி அவரை த்ரெட்டன் கூட பண்ணியிருக்கலாம், பிசிக்கலா அபியூஸ் பண்ணியிருக்கலாம், அசால்ட் பண்ணியிருக்கலாம், ஆனா அதற்கான தீர்வு ஒரு கொலை ஆகாது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இந்த கொலைனால அவரோட குடும்பமும் சேர்ந்து தான் கஷ்டப்படுது. ஆப்வியஸா அவர் எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாரு, என்ன சிச்சுவேஷன் அவர் கோ த்ரூ பண்ணாரு, மகாலட்சுமி என்ன சிச்சுவேஷனை கோ த்ரூ பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதற்கான தீர்வு ஒரு கொலை ஆகாது என்பதுதான் என்னோட கருத்து. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.